ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜே குரூப். ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, டாமி எப்படி இறந்தான் அப்படிங்கிறது தான் நான் வந்து ஃபுல் வீடியோ போடுறேன் அப்படிங்கிற மாதிரி கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அது நம்ம போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து அவன் எப்படி இறந்தான்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ அவனை கொண்டு வந்ததுலேருந்து நாங்கள் முன்னாடி ஒன்று தூக்கிட்டு வந்தோம், ரேம்போ அப்படிங்கிற மாதிரி. அவன் வந்து பழகவே இல்லை எங்கள் கூட. அதாவது நாங்கள் எங்கெல்லாம் தூரமாக போகிறது அந்த மாதிரி தான் அது வந்து பண்ணிகிட்ருச்சு. பட் ஆனால் டாமி என்றைக்கு வந்தானோ அன்னையிலேருந்து எங்கள் கூட பழக ஆரம்பிச்சிட்டான். நாங்கள் எங்கே போனால் எங்கள் பின்னாடி வர்றது, எங்கள் பின்னாடி எங்களுக்கு குறும்பு பண்ணுறது, பயங்கர சேட்டை பண்ணுவான். அந்த சேட்டை எல்லாமே அழகாக குட்டியாக அழகாக ஓடுவான். இப்போ எங்கேயாச்சும் நம்ம ஓடிட்டோன்னா பின்னாடியே டிங்கின்னு ஓட்டி வருவான். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தவன் எப்படி இப்படி இறந்தான் அப்படிங்கிறது எப்படின்னா, நாங்கள் வந்து இவனை வெளியில் மேய்க்க விடுவோமா, அதாவது கயிறு போடாமல் விட்டப்போ இந்த ஒரு வைரஸ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. ஸோ வைரஸ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அது வந்து வந்துருச்சு. ஸோ அது வந்து வந்துருச்சுங்கிறதுனால வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிட்டான். எப்படி அஃபெக்ட் ஆனான்னா, இந்த பலாசொலை இருக்குல்ல, பலாப்பழம், பலாப்பழத்தை சாப்பிட்டான். அதுதான் வந்து அதுதான் ஃபஸ்ட்டு அந்த வைரஸுக்காண்டிய ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக. அது சாப்பிட்டான்னா அந்த வைரஸ் வந்துடுமா. அதை அவன் சாப்பிட்டு நல்லா ஏற்றி விட்டான். வைரஸ் இன்ஜெக்ஷன் போடணும். இன்ஜெக்ஷன் நாங்கள் வந்து போட இல்லை. அன்றைக்கி தான் பேசிகிட்டு இருந்தோம், இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போடணுன்னா. அப்போது என்றைக்கு சாப்பிட்னான்னா அன்றைக்கி அவ்வளோவா இதெல்லாம் பண்ணல, அன்றைக்கும் சேட்டை பண்ணிட்டு தான் இருந்தான். அடுத்த நாள் தான் அவனுக்கு வந்து என்ன சொல்கிறது, கஷ்டமாக தான் இருக்குது. அடுத்த நாள் தான் வந்து அவனுக்கு எஃபெக்டே ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப வேதனைப்பட்டான். எப்படின்னா, எந்திரிச்சு நடக்க முடியாது, வாயில் தண்ணி வைக்கல, சாப்பிடல, எதுவுமே பண்ணல. அப்படி இருக்கப்போ நாங்கள் வந்து யோசித்தோம், இந்த மாதிரி டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். சரி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாங்கள் விட்டுட்டோம். கறியெல்லாம் வாங்கிட்டு வந்து நாங்கள் அவனுக்கு கொடுக்குறோம். கறியெல்லாம் பார்த்துட்டான்னா அவ்வளோதான், ஆள் எங்கே இருந்தாலும் பிடிச்சி ஓடி வந்துடுவான். அப்படி இருக்கப்போ லக்கியோட சாப்பாடையும் சாப்பிட விட மாட்டான். இவன் தான் சாப்பிடணும் லக்கியோட சாப்பாடை. பயங்கர சாப்பிடுவான். சாப்பாடில் அவனை அடிச்சிக்கவே முடியாது, அப்படி சாப்பிடுவான். ஆனால் நாங்கள் சிக்கன் வைக்கிறோம், மட்டன் வைக்கிறோம், எல்லாம் வைக்கிறோம், ஒரு வாய் கூட அதில் வைக்கலை. நாங்களாம் ஃபோர்ஸ் பண்ணி வச்சாலுமே வைக்கலை. அப்படி இருக்கிறப்போவே எங்களுக்கு டவுட் வந்துருச்சு. சரி டாக்டர்கிட்ட இந்த மாதிரி சொல்லலாம் அப்படிங்கிற சொல்லி நாங்கள் வந்து டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணியிருந்தோம். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்த மாதிரிலாம் வந்து முடியாது, இந்த வாட்டி டாக்டர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அடுத்த 2 நாள் கழித்து நாங்கள் பார்த்தோமா, ஃபுல்லாக ரத்தம் டாய்லெட் பண்ணியிருக்கான். ஃபுல்லாக அந்த எங்களோட ஷெட்டு ஃபுல்லாக ரத்தமாக இருந்துச்சு. அங்கங்கே ரத்தமாக போட்டிருந்துச்சு. ட்ராப்ஸாக போட்டிருந்தான். ஒரு சில இடத்துல நல்லா போட்டிருந்தான். ரத்தம் வரக்கூடாதான், ஆனால் ரத்தம் வந்துருச்சு. ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு பின்னாடிலேருந்து. ப்ளீடிங்னால் ரத்தம் ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு பின்னாடிலேருந்து. அவனுக்கு பயங்கரமாக ரத்தம் ஊற்றிருச்சு. ஃபுல்லாக ரத்தம் ஊற ஆரம்பிச்சிருச்சா. உடனே அன்றைக்கும் டாக்டர் இல்லைன்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு சண்டே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜோஷுவா, அதுவும் என் அண்ணன் இருக்கான், அவன் பேர் ஜோஷுவா. ஸோ அவன் வந்து தூக்கியிருக்கான். தூக்குறப்போ வண்டி ஃபுல்லாக ரத்தம் அப்படியே பின்னாலேருந்து பொழந்து ஊற்றுது. அப்படி ரத்தமாக இருக்கிறப்போ எங்களுக்கு சரின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி சொல்கிறாங்க, அது வந்து ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த மாதிரி கேட்டவுடனே எனக்கும் ஜோயிலுக்கும் ஷாக் ஆகிடுச்சு. நானும் ஜோயிலும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில. ப்ரேயர் பண்ணுறோம், என்னென்னமோ பண்ணுறோம். பட் ஆனால் ஃபைனல் ஸ்டேஜில் பிளட்டு லீக் ஆகக்கூடாது. லீக் ஆகிடுச்சு. நம்ம வந்து என்றைக்கு அந்த பலாசொலை சாப்பிட்டுச்சோ அடுத்த நாளே நம்ம போய் காட்டியிருக்கணும். ஆனால் அன்றைக்கி டாக்டர் இல்லைல்ல, அதனால் போக முடியல. அடுத்த நாள் கேட்குறோம். ஆனால் அவங்க சண்டே தான் இருந்தாங்க. அதாவது ரத்தம் ஊற்றிட்டே இருந்துச்சு பின்னாடிலேருந்து. அதுக்கப்புறமேட்டு என்ன சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிட்டு ஒரு பாட்டில் ஃபுல்லாக ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு வந்தாங்க டாமி ஏற்றுக்கிட்டு. அவனால் முடியல வந்து
வந்து சாக்கில் போட்டு படுக்க வச்சுருக்கோம். பேம்பர்ஸ்லாம் போட்டிருக்காங்க, இந்த டாக் பேம்பர்ஸுங்கிற மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அந்த பேம்பர்ஸ்லாம் போட்டு விட்ருக்காங்க. பேம்பர்ஸ்லாம் போட்டு முடிச்சிட்ட பிறகு பேம்பர்ஸ்லாம் போட்டாங்க. போட்டுட்டு அவனை வந்து படுக்க வச்சுட்டு நானும் ஜோயலும் வந்து எல்லோரும் உள்ளே போயிட்டு ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கும். நாங்கள் நின்றுட்டு தான் இருக்கோம். அவன் படுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசுகிற சத்தத்தை கேட்டு திரும்ப ட்ரை பண்ணுறான். கால் வரமாட்டேங்குது, ஏன்னா ரத்தம்லாம் ஊற்றுதில்ல. இப்படி திரும்ப ட்ரை பண்ணுறான். அவனும் என்னென்னமோ பண்ணுறான், ஆடுறான், குலுங்குறான், என்னென்னமோ பண்ணுறான். இப்போ எங்களை பார்க்கணும் அவனுக்கு. ஆனால் அவனை இப்படி திருப்பி போட்டிருந்தோமா, அதனால் எங்களை பார்க்க முடியல. உடனே என்னாச்சு, அடுத்து ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 2 மினிட்ல வந்து பிரியாத்த, அதாவது எங்கள் அத்தை இருக்காங்க, அவங்க வந்து குப்பையெல்லாம் கொட்டிட்டு வரும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி வாயை திறந்து கிடக்கு, என்னன்னு போய் பாருங்க அப்படின்னாங்க. சரி சும்மா தான் வந்ததுலேருந்து அப்படியே திறந்துருந்துச்சா, சரி ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டு போயிட்டு இந்த மாதிரி பார்த்தா டாமி வந்து ஜோஷை பார்த்துட்டான். எங்கள் அண்ணன் வந்து பார்த்துட்டு சொல்கிறாங்க, ஜோயல் வந்து என்கிட்ட சொல்கிறான், ஜோஷ்னா இங்கே வா டாமி இறந்துருச்சுன்னு. அவன் சும்மா போய் சொல்லுவான்ல என்னை ஏமாத்துறதுக்கு. நான் என்ன நினச்சிக்கிட்டேன், சும்மா தானே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். நீ சீக்கிரமாக ஓடியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடிட்டான். உடனே எனக்கு சரி சந்தேகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு பார்க்குறேன். போய் பார்த்தா தான் தெரியுது டாமி வந்து இறந்துருச்சு அப்படிங்கிறது. ஸோ அதுதான் ஷார்ட்ஸில் நான் வந்து போட்டிருப்பேன். ஸோ துடிச்சு செத்துருச்சுன்னு நான் சொல்லலாம். ஒரு 3 நாள் கொடுமையான வேதனை அடித்ததுக்கு. இதுதான் டாமியோட இறந்ததுக்கு காரணம். டாமி இப்படி தான் இறந்தான், கொடுமைப்பட்டு தான் இறந்துருக்கான். எந்த நாயுமே வந்த உடனே பழகாது, ஆனால் டாமி மட்டும் என் கூட பழகிட்டான். எந்த நாயாக இருக்கட்டும், இல்லை எந்த இதுவாக இருக்கட்டும், அனிமல்ஸு எல்லாத்தையுமே சொல்கிறேன். அது வந்து நம்ம கிட்ட அட்லீஸ்ட் மேக்ஸிமம் 2 days ஆகுது எடுக்கும். ஆனால் இவன் வந்ததுலேருந்து எங்கள் கூட பழகிறான்,